ஹாய்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம். இன்றைக்கி திங்கக்கிழமை, சனிக்கிழமையோட பார்த்தீங்கன்னா பேப்பர் எக்ஸாம் முடிக்கிறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. பட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களையும் சரி, எல்லா மையங்களையும் சரி இன்னையோட முடிஞ்சுதுப்பா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் டேட். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா பேப்பர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னையோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. 99% முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ எந்த நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான். பேப்பர் எக்ஸாம் ரொம்ப லிபரேஷன் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் எப்போ வரப்போகுது, பேப்பர் எக்ஸாம் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தோன்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஒரு 2000 லைக் பண்ணி விட்டுருங்க பார்க்கலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே முடிஞ்சால் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேப்பா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 10th இல்லை 12th பேப்பர் வெரிஃபிகேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. 99% முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஆல் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் வழக்கம் போல இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98, 97 பக்கம் உங்களுக்கு வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. வருஷம் பார்த்தீங்கன்னா 96, 95 அந்த மாதிரி தான் வரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக வரும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே லிபரல் கரெக்ஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லிபரல் கரெக்ஷன் சொல்கிறீங்களே ப்ரோ, அதுக்கு ஏதோ இது இருக்கா, இப்போ எத்தனை பேர் பாஸ் பர்சன்டேஜ் பண்ணியிருக்காங்க, எந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிபரல் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. லிபரல் கரெக்ஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருத்துவாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படித்து பார்த்து திருத்த மாட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் லிபரல் கரெக்ஷன். இந்த வருஷம் வரை பார்த்தீங்கன்னா வெறும் 6 நாட்களில் பேப்பர் கரெக்ஷன் முடிச்சிட்டாங்க இல்லையா? 10th 12th அதே மாதிரி தான் ஒரு 10 நாளில் முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு சீக்கிரமாக இதுக்கு முன்னாடி வருஷம் இந்த பல வருஷத்தில் இந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சதே கிடையாது. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 10th வெறும் 6 நாட்களில் முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி. நினச்சி பாருங்கள், எத்தனை லட்சம் பேப்பர் இருக்குது. ஸோ மொத்தம் 10th மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் பேப்பர் எழுதுறீங்க. 8 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் 5 சப்ஜெக்ட் எழுதுறீங்க. அப்படி கணக்கு போட்டு பார்த்தா 40 லட்சம் பேப்பர்ஸ். அத்தனை பேப்பர்ஸை 80 மையங்களில் எத்தனை டீச்சர்ஸ் திருத்த முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அவ்வளோ வேகமாக திருத்ததுனால உங்களுக்கு பேப்பர் எக்ஸாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஓகேவா? எளிமையாக இருந்திருக்கும், எல்லாம் முடிஞ்சது, சிறப்பாக பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பேப்பர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர்ஸ் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் பர்சன்ட் சொல்கிறீங்களே, ஃபெயிலியர்ஸே வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் வராமலாம் இருக்காது, கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணால் நிறைய பேர் ஆப்சன்டீஸும் ஆயிருக்காங்க. நிறைய பேர் பண்ணால் ஒன்றுமே எழுதாமல் ஃபெயிலும் ஆயிருக்காங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று எழுதி வச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம்ப்பா. எதுவுமே பண்ணல என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் மட்டும் பாவம் என்ன பண்ணுவாங்க. ஸோ அவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஃபெயிலியர்ஸ் பண்ணால் நிறையவே இருக்குது. இந்த வருஷமும் இருக்குது. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபெயிலியர்ஸ் வரும். இந்த வருஷம் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. பட் பார்த்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன, ரீவேல்யூஷன், ரீடோட்டலிங்லாம் இருக்குது. அப்புறம் என்ன ரீ எக்ஸாம், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னையோட பார்த்தீங்கன்னா பேப்பர் எக்ஸாம் முடிஞ்சுது. ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் மே 4ங்கிறாங்க, மே 2ங்கிறாங்க, மே 8ங்கிறாங்க. மே 4லாம் வரவே வராதுப்பா. எப்படிப்பா வரும் மே 4லாம்? நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க மே 4ன்ட்டு. மே 4லாம் வர வாய்ப்பே கிடையாது. எலெக்ஷன் டேட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 3 எலெக்ஷனுக்கு முன்கூட்டியே எப்படி ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்படின்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க தவிர எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வெளியிடலாம் அப்படிலாம் அவங்க எதுவுமே யோசிக்கவே கிடையாது. ஸோ மே 4லாம் வரவே வராதுப்பா. நீங்களாம் மே 4 நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒன்று ரிசல்ட் வெளியானால் மே 2 அல்ல மே 2க்கு முன்பாகவே உங்களுக்கு ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா வழக்கம் போல் மே 8, மே 7 அந்த மாதிரி டைமில் ரிசல்ட் வெளியாகும். ஓகேவா? 10th பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேனே தெரியல. ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்கல இன்னும் 10th பொறுத்த வரைக்கும். மே 20ன்னு சொல்லலை, 8ன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த அளவுக்கு வேணால் பேப்பர் எக்ஸாம் சீக்கிரம் முடிச்சதுனால உங்களுக்கு வேணால் முன்கூட்டியே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு ரிசல்ட் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அன்அஃபீஷியல் நியூஸ் நம்ம கிடச்சிருக்கு. அஃபீஷியல் நியூஸ் வந்த உடனே நம்ம நாளைக்கு மார்னிங் வீடியோ போட்டுறேன். செவ்வாய்க்கிழமை பி ரெடியாக இருங்க. யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பப்ளிக் எக்ஸாம் மெயின் மார்க்கை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்ப்பா. பார்த்து சேஃபாக இருங்க. ஓகேங்களா? ஓகேப்பா செல்ல குட்டீஸ், பைப்பா, பாய்.